அந்த காசு வந்துருச்சுனாலே இந்த ஷோல்டர் ரெண்டு தூக்கிடும், இப்படி தூக்கிடுவேன், அப்படியே தான் தெரியும். அக்கில் கட்டி வந்த மாதிரியே தெரிவாங்க. அது நம்ம ஒரு கெத்து போல இருக்குது. ஆனால் ஊரோட சேர்ந்து நிற்க மாட்டேன், தனியாக தான் நிற்பேன். அப்படி ஓரமாக காரை வச்சுட்டு நின்றுக்கிறேன். யாரையா கூப்பிட்டா கூட நம்மளா தம்பி வாயா அப்படி கூப்பிடுவோம்ல, அப்படி கூப்பிட மாட்டேன், தம்பி இங்கே அப்படிமா. இந்த மோதிரம் தெரியணுமா வெளியே, அப்படி ஒரு விளம்பரம் இன்றைக்கி நாட்டில் நிறைய அப்படி பார்த்துட்டேன். ஆனால் அது தவறுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம நாட்டில் வைரக்கல் வியாபாரி ஒருத்தர் வந்திருக்கேன். வைரக்கல்லுங்கிறது தந்தண்டி வீடு கட்டுற மாதிரி இருக்காது, பொடியா கொஞ்சம் அமைதியாக. அப்போ எது நான் அங்கிட்டு போய் பேசுங்க. இப்போ சும்மா கடுகளவு தான் இருக்குது இந்த கல், 1 கோடி ரூபா பெறும். கண்ணாடி டேபிளில் வச்சு அந்த கல்லை தரம் பிரிச்சுக்கிட்டு இருக்கான் வியாபாரி. இவன் கெட்ட நேரம் பாரு, வீட்டில் இருந்து ஒரு எலி ஒடியாந்து லவக்குன்னு ஒரு கல்லை எடுத்து முழுங்கி பிடிச்சி போனா போட்டு விடுறதுக்கு. அதனால் செங்கக்கல்லா வைரக்கல் 1 கோடி ரூபா இல்லை. பதறிட்டான் வியாபாரி, ஓடுறான், விரட்டுறான், எலியை வீட்டுக்குள்ளே விரட்டினா ஒரு ரூமு விடாமல் ஓடுது. பாத்ரூமு, பெட்ரூமு, கக்கூசி எதுவும் விடலை, ரவுண்ட் அடிக்குது. இவனு விரட்டி ஒவ்வொரு சென்னெல்லாம் அடைச்சிக்கிட்டு வர்றான், எலி ஓடிடப்படாது. அடைச்சி கடைசியில் பிடிக்க முடியல, வெளியில் வந்து கதவையும் அடைச்சிட்டான். வெளியில் வந்து கதவை பிடிவிட்டான். எலி வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதை பிடிக்கணுமே, எப்படி பிடிக்கிறது? அந்த ஊருக்குள்ளேயே எலி பிடிக்கிறதுல ஃபேமஸான ஆள் வந்திருக்கான். இப்போ பாம்பு பிடிக்கிறக்கு ஆள் வராங்கல்ல, அது மாதிரி அவன் எலி பிடிக்கிற ஆள். அவன்கிட்ட போய், ஐயா ஒரு எலி வைரக்கல்லை முழுங்கி பிடிச்சி அதை எப்படியாவது எனக்கு பிடிச்சி கொடு, உனக்கு சன்மானம் தர்றேன்னா. எவ்வளவு தருவேன்னா? 100 ரூபா தர்றேன் அப்படின்னா. வைரக்கல் எவ்வளோண்ணா? 1 கோடி இப்போ அப்படின்னா. ஏன்டா 1 கோடி கல்லுக்கு 100 ரூபா கொடுப்பியா? 1 லட்சம் கொடுத்தா தான் எலியை பிடிச்சி தருவேன்ட்டான். அந்த எலிக்கு வந்து வேல்யூஷனை பாரு. சரி தர்றேன்ட்டான், 1 கோடியில் போயிருமே அப்படின்னு பேசி 1 லட்சம் பேசி வந்துட்டான். இந்த எலி பிடிக்கிறவனும் வியாபாரி 2 பேரும் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க கரெக்டாக திறக்கிறதுக்கு. எலி அவங்களுக்கு முன்னாடி அந்த பக்கம் ரெடியாக நிற்கிது. இவங்க திறந்தோன்னு தவம்டான்னு கதவை திறந்தாங்க, மங்கட்டியில் எலி வெளியே தவிர்ச்சு போச்சே. 1 கோடின்னு பதறான் வியாபாரி. எலி எங்கே போகும்? கழுத கட்டாக குடிச்சு வரும். இந்த எலி அந்த குரூப்பெல்லாம் எங்கே இருக்கோ அங்கே தானே போகும். மொத்தமாக அந்த சாக்கடைக்குள்ளே 100 எலி இருக்குது, அந்த குரூப்போட போய் கலந்துருச்சு, மிக்சிங் ஆகிப்போச்சு. இப்போ எந்த எலி வைரக்கல்லை முழுங்கின எலின்னு எப்படி தெரியும்? ஆனால் எலி பிடிக்கிற என்ன செஞ்சால் தெரியுமா? டக்குன்னு வலை எடுத்தேன், சாக்கடை சுற்றி அடைச்சிட்டான். எல்லா எலியும் இப்போ வலைக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த கல்லை முழுங்கின எலி எப்படின்னு கண்டுபிடிக்கிறது? பதறான் வியாபாரி. இவன் சொன்னால் பதறாத, பேசாமல் 10 நிமிஷம் ஒரு உனக்கு அந்த எலியை பிடிச்சி தரேன் அப்படின்னு சேரை போட்டு பேசாமல் உட்காந்து வேடிக்கை பார்த்தேன். எலி பிடிக்கிறவன் 10 நிமிஷத்தில் கரெக்டாக அந்த எலியை பிடிச்சிவிட்டான். எப்படி? அதான் டெக்னிக். மற்ற எலி ஊரை கொசமுசம் ஒரே இடத்துல சாக்கடைக்குள்ளே நிற்கிது. ஒரே ஒரு எலி மட்டும் மேலே வலை மேலே ஏறி அப்படி தலகுலா தூங்கி ஆடிட்டு இருந்துச்சு. ஏன்? அவங்களுக்கு சவடாலை. இதெல்லாம் சாதாரண எலி, நம்ம வயிற்றுக்குள்ளே வைரத்தை வச்சுருக்கோம், கோடி ரூபா பெருமான எலி, நம்ம இவங்களோட சேர்றதா அப்படின்னு தனியாக வலையில் தொங்குனாங்க. நீ தானே அது அப்படி அவங்களை பிடிச்சி அடித்து கல்லை பிதிக்கிறது விட்டான். இதே தான் நமக்கும். நம்ம பெரிய ஆளுன்னு தனியாக போய் நின்றோம்னா அடித்து நம்மளை விதையை பிதிக்கி எடுத்துடுவாங்க. அதனால் பணம் முக்கியம் இல்லை, நமக்கு ஜனந்தான் முக்கியம்னு மக்க மனுஷனோடு எவன் சேர்ந்து வாழ்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, வாழ்க்கையில் பணம் முக்கியம் அல்ல, மக்கள் ஜனங்கள் தான், சொந்தமும் பந்தமும் தான் முக்கியம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அவரோடு இணைந்து இங்கே நந்தி கோப்பாக மத்தளத்தை சேர்ந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு மகன் கருவை சார்ந்த பிரகாஷ் அவர்கள். மிருதங்கமன், டோலக்கன், தபேலா, தொப்பி.